ஒரு இடத்துல ஒரு சீனில் வீட்டில் சாப்பிடுவோம், வீட்டில் சாப்பிட்ற சீன் டக்குன்னு அவர் ஆளை காணும். என்னன்னு பார்த்தா புஷ்அப் எத்துன்னு இருக்காரு. ஸோ பனியன் தெரிஞ்சாலே அந்த ஒரு சின்ன மூமெண்ட் தான். ஸோ அதுக்கு ஒரு ஆக்டராக நம்மள எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லி டப்புன்னு ஒரு ஆள் கட் பண்ணால் கட்டில் கீழே புஷ்அப் எடுத்துகிட்டு வராரு. டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பராசக்திக்கு வாழ்த்துக்கள். இந்த புள்ள கிட்ட அடி வாங்கி இந்திய கத்துக்கிட்டு பொழப்பு நடத்துமாடா. இந்த பொண்ணை மதிக்காத ஒரு பையனா இருப்பான். இவன் வந்து பயங்கர சீரியஸா இருக்கிற விஷயம்லாம் நீ எதுக்கு தேவையில்ல பேசிட்டு இருக்கிற. சுதா மேமோட அந்த ஒர்க் அப்படிங்கிறது ஒரு தியேட்டர்கள் ரிலீஸ் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 10 years நினைக்கிறேன். ஏன்னா சூரரை போட்டு வந்து ஆமா 2-3 ஹிட் கொடுத்த பிறகும் இவ்வளவு ஒரு கேப் இருக்குன்றது பயங்கரமான. சூரரை போட்டு பேர் மாதிரியே தான். ஆமா 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 சிவா அவர் சொன்னார் ஜிவிஎம் கௌதம் பண்ணியிருந்தாலும் எக்ஸ்பீரியன்ஸ் அது மாதிரி தான் இருக்குமா. ரெக்கமெண்டேஷன் வந்து உயிரை வாங்குது தண்டம் ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி மூணுனோடனே சரி நான் சும்மா உட்கார வேணாம், இப்போ உட்கார வேணாம், இப்படி உட்காரலாம், இப்படி உட்காரலாம், இப்படி உட்கார நான் ஒன்று பண்ணுவேன். ஓ நீங்கள் இது பண்ணுறீங்களா, நான் இதே பண்ணலாம்னு நினச்சேன், சரி நான் மாற்றிக்கிறேன். அவரு ஓகே ஷூட் பண்ணும்போது எனக்கு அப்போ ஸ்கிரிப்ட் தெரியாது. ஓகே அப்புறம் நான் வந்து எனக்கு வந்து பிடிச்சி இந்த மூடு இல்லை இந்த மூடு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் 3Dல பற்றி சொல்லணும். வணக்கம் காலை செய்திகள். செம ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள். அவங்க வந்து காலையில் எக்ஸாம் எழுதிட்டு திருப்பி இங்கே போயிட்டு திருப்பி அப்பெல்லாம் பேசுவோம். பயங்கர மல்டி டாஸ்கிங் கேர்ள். நம்ம லாங்குவேஜ் பேசுறது ஒன்று, ஆனால் அது அரசியலை உள்வாங்கிட்டு பேசுறது. இந்திக்காரர் மதுராத்தா, இந்திக்காரர் தமிழ் போலாம். சிவா சார் பற்றி சொன்னோன்னா அவரோட வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பேருக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. ஒரு இடத்துல ஒரு சீனில் வீட்டில் சாப்பிடுவோம், வீட்டில் சாப்பிட்ற சீன் டக்குன்னு அவர் ஆளை காணும். என்னன்னு பார்த்தா புஷ்அப் எத்துன்னு இருக்காரு. ஸோ பனியன் தெரிஞ்சாலே அந்த ஒரு சின்ன மூமெண்ட் தான். ஸோ அதுக்கு ஒரு ஆக்டராக நம்மள எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லி டப்புன்னு ஒரு ஆளை கட் பண்ணால் கட்டில் கீழே புஷ்அப் எடுத்துகிட்டு வராரு. பிருத்வி ப்ரோ வணக்கம். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். நீங்கள் நடிக்கிற படங்கள், நீங்கள் சூஸ் பண்ணி பண்ணுற படங்கள் அப்படிங்கிறது ரீசெண்ட் டைம்ஸில் அது ப்ளூ ஸ்டாராக இருக்கட்டும், பராசக்தி இப்படியா இருக்கட்டும், வந்து அதில் சூஸின்னு சொல்ல மாட்டேன். அது வந்து ஓகே ஏதோ ஒன்று நினச்சிட்டு இந்த மாதிரியான கதைகளை பிக் பண்ணி பண்ணுறாரு. மெயின் நம்ம கிடையாது, பட் நம்ம இல்லாமல் நம்ம அந்த கதையோடு சேர்ந்து லாஸ்ட் வரைக்கும் நகர்ற மாதிரியான ஒரு கேரக்டர். நான் ப்ளூ ஸ்டார்னு சொல்கிறேன், இதுவும் பராசக்தின்னு சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட்டு பராசக்திக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா சொன்ன மாதிரி அந்த சூஸின் இல்லை, இது ஏதோ ஒன்று வச்சு பண்ணுறாரியா அப்படிங்கிற மாதிரி எனக்கு இருக்குது. அது என்ன, அது டாக்டிஸாக என்ன இது? ஸோ இப்போ வந்து ப்ளூ ஸ்டாருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிது. அது எக்ஸ்பெக்ட் பண்ணல. கவிஞன் அப்படிங்கிறது. ஸோ அது ரொம்ப ஹாப்பி. ஸோ மக்களுக்கு நன்றி. ஸோ என்னென்னா அதுக்கப்புறம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தியாக இருந்துச்சு. பண்ண வேண்டிய படங்கள் பார்த்து பண்ணணும், சூஸ் பண்ணி பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேஷண்ட்டாக இருந்தேன். ஸோ நிறைய படங்கள் வந்துச்சு, பட் அதில் வந்து சூஸ் பண்ணி பண்ணலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒரு வெப் சீரிஸ் தான் பண்ணேன். நான் தீவினை போட்டுன்னு ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறம் எனக்கு சுதா மேம் ரொம்ப பிடிக்கும். ஃபேவரட் டைரக்டர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சுதா மேம் வந்து அதில் அதை ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் தமிழ் சினிமாவில் ஆப்வியஸாக ஒரு லைனில் இருப்பாங்க. சூரரை போட்டாக இருக்கட்டும், இறுதி சுற்றாக இருக்கட்டும், எல்லா படங்களையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கக்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு நான் பர்சனலாக ஐ வென்ட் டு மீட் ஹர். ஓகே. ஸோ போய் பார்த்துட்டு மேம் நீங்கள் இந்த மாதிரி அப்போ வந்து சூர்யா சார் வச்சு பண்ணுறதா இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நியூஸ் வந்தோன்னா போய் பார்க்கலாம், ஏதாவது நல்ல ரோல் இருந்தால் சொல்லுங்கள் மேம், உங்கள் படத்தில் நான் ஒரு பாட்டாக இருக்கணும், இதுதான் இருந்துச்சு. இதை தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. ஐ வாஸ் வெரி ஓப்பன். அண்ட் எனக்கு வந்து இன்னொரு விஷயம்னா அவங்க ஒரு ஆக்டரை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஜஸ்ட் லைக் தட் வச்சுக்க மாட்டாங்கன்னு ஒரு ட்ரஸ்ட் இருந்துச்சு. ஸோ இதுதான் ஓப்பன் மைண்ட். அதாவது ஒரு 1-2 சீனாக நச்சுன்னு உட்கார. ஆமாம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அவங்க பார்த்தோன்னே ஆடிஷன் பண்ண சொன்னாங்க ஒரு கேரக்டருக்கு. அர்ஜுன் சொல்லிட்டு அந்த ரைட்டர் ஆஃப் பராசக்தி அவர் தான் வந்து பண்ண சொன்னார். பண்ணிவிட்டு மேமுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் டேக் ஆஃப் ஆகிற டைம் லேட் ஆச்சு. சூர்யா சார் வச்சு பண்ணும்போது வேறு எது ப்ரொடக்ஷன் இஷ்யூஸ் இதெல்லாம் இருந்துச்சு, நான் விட்டேன். அதுக்கப்புறம் ப்ளூ ஸ்டாருக்கு படம் பார்த்துட்டு எனக்கு மெசேஜ் பண்ணாங்க மேம், பார்த்துட்டு சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி நான் ஃபாலோ பண்ணுவது தான் இப்போ எஸ்கே நடிக்கிறதா இருந்துச்சு. ஓகே. ஸோ அப்படியே அமைஞ்சது அது. ஓகே, இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இப்போது நீங்கள் அப்படி ஒரு புறநானூறு ட்ரை பண்ணீங்க, அந்த புறநானூறு பராசக்தி ஆச்சு, பராசக்திக்குள்ளே அது புறநானூற்று படையாச்சு அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ராவல் ஒன்று இருக்குது. ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஷூட் முடிச்சிருப்போம். மேபி நீங்கள் வந்து ஒரு 1.25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷூட்டை முடிச்சிருந்துருக்கலாம் மேபி. ஆமாம், இல்லை 1.25 வருஷம் இல்லை, போன வருஷம் டிசம்பரில் ஆரம்பித்தோம். 24 டிசம்பர் 24. ஓகே. ஆமாம், இது 26ல போன வருஷம். அது ஆல்மோஸ்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சு முடிச்சது ஆல்மோஸ்ட் ஒரு 4-5 மந்த்ஸ்க்கு முன்னாடி. பட் அந்த வெயிட்டிங் பீரியட்னு ஒன்று இருக்கும். ஒன்று பண்ணியிருக்கேன்டா, அது அது இது உங்களுக்கு தெரியப்படுத்தணும், ஆனால் நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிற ஒரு அந்த வெயிட்டிங் பீரியட் ஒன்று இருக்கும்ல. அஸ் அன் ஆக்டருக்கு அது எப்படி அந்த வெயிட்டிங் பீரியட்?
அது பயங்கரமான ஒரு டைம் தான். ஏன்னா நம்ம ஒரு பண்ணியிருக்கோம் ஒரு ஒர்க்கு, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு நமக்கு தெரியாது. நான் பெருசாக யார்கிட்டயும் இந்த படத்தை பற்றி சொல்லிக்கல பராசக்தி. ஏன்னா நம்ம ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கோம், அது எந்த அளவுக்கு இம்பாக்ட் இருக்கும்னு தெரியல. நம்ம மாதிரி ஏதாவது சொல்லிட்டு அதுக்கப்புறம் ட்ரோல் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து எதுவுமே பேசலை. பட் அது எல்லா படத்துக்கும் இருக்கும்ல. ஆமாம் ஆமாம் ஆமாம், அது உஷாராக இருக்கணும் கொஞ்சம். நமக்கு தெரியும் நம்ம பண்ண படம் எப்பவுமே நமக்கு பிடிக்கும் தான். ஆமாம் ஆமாம், அது சில நேரத்தில் ஒர்க் அவுட் ஆகலாம், ஒர்க் அவுட் ஆகாமலே இருக்கலாம். ஸோ இந்த படம் பார்த்துட்டு எனக்கு இன்ஃபேக்ட் நான் எதிர்பார்த்ததோட நிறைய பேர் எனக்கு வந்து நல்லா இருந்துச்சு, உங்கள் ரோல் நல்லா இருந்துச்சு அப்படின்னாங்க. அந்த டயலாக் பர்டிகுலர் ட்ரெய்லரில் வர டயலாக் வந்து எல்லாருக்கும் பிடிச்சி சந்தோஷம். அது அந்த அந்த இதுக்குள்ள ஒரு லைட்டர் மூமெண்ட் மாதிரி, அவ்வளோ சீரியஸான இன்டென்ஸ் போயிட்டு இருக்கும்போது ஒரு லைட்டர் ஆமாம் ஆமாம் ஆமாம். ஓகே, எனக்கு இந்த படத்தில் பர்சனலாக பிடிச்சது வந்து அந்த ரத்னமாலா அண்ட் சோடா. இந்த ரெண்டு கேரக்டரை வந்து மேம் டிசைன் பண்ணுது. டேய் வாடா சோடா வண்டி எடு அப்படின்னு சொல்லி அது அந்த மாடியில் கூட்டு போகிறதாகட்டும், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் முடிஞ்சு அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது கீழே இருந்து அந்த ரத்னமாலா கேரக்டருக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று இருந்துகிட்டே இருக்கும் சோடா சைட்லேருந்து. அது உங்களுக்கு ஸ்டோரி இப்படிதான் இருக்கும் உங்க கேரக்டர் நரேட் பண்ணும்போது சொன்னாங்க. ஆமா, எனக்கு ஒரு ஆர்க் இருந்துச்சு. இன்ஃபேக்ட் த்ரூ தி ஃபிலிம் படம் பார்க்காதவங்ககிட்ட சொல்லலை, பட் இந்த கேரக்டரை எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு கேரக்டர். ஏன்னா பெருசா இந்த பொண்ணை மதிக்காத ஒரு பையனா இருப்பான். இவன் வந்து பயங்கர சீரியஸா இருக்கிற விஷயம்லாம், நீ எதுக்கு தேவையில்ல பேசிட்டு இருக்கிற, வேற சீரியஸா நடந்துட்டு இருக்கேன், நீ ரிப்பேர் பண்ற அது பண்றேன்ட்டு ஒரு ட்ரோல் மெட்டீரியலா தான் இந்த பொண்ணை பார்ப்பான். பட் அவன் எப்படி லாஸ்ட்ல அவன் தான் வந்து ஒரு பெரிய அந்த இதுக்கு ஒரு வழிவகுத்த அந்த ஒரு டிரான்ஸ்மிட்டர் எடுத்துட்டு வந்து அந்த இடத்துல தான் ஐ திங்க் அந்த ஒரு ஆர்க் கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். இப்படி ஒன்று இருந்தது, அப்படி ஒன்று கம்ப்ளீட் ஆகும் அப்படிங்கிறது. ஓகே, இப்போ மேபி இப்போ படம் ரிலீஸ் ஆகி 2 நாள் ஆயிருக்கு. இது இன்னும் நாட்கள் போக 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 டேக் யுவர் சோடா இன் யுவர் லைஃப் அப்படிங்கிற மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பர்சனல் லைஃப்னு கேட்கல, உங்கள் ரியல் லைஃப்ல இந்த மாதிரி கேரக்டர் யாராவது ஃபேஸ் பண்ணி ரத்னமாலா மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா உங்கள் லைஃப்ல? அந்த மாதிரி இல்லை, இது ஒரு சினிமானால கொஞ்சம் ஒரு ட்ராமா வச்சு அப்படி ஒரு இருந்துச்சு. ப்ளஸ் சப்போர்ட்டிவா கேட்குறேன். ஆமாம், அந்த மாதிரி. இப்போ சுதா மேமோட அந்த ஆர்க் ஒன்று சொல்றீங்களா, ஒரு கேரக்டர் கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க, ஒரு ஆக்டர் உள்ள வந்துட்டா அவரோட பொட்டன்ஷியலை 100% அதை புளிஞ்சிட்டு விடுறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது பண்ணுறதுன்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்கள் மென்ஷன் பண்ண அந்த ட்ரைலர் சீன், அப்புறம் நீங்கள் அந்த ஸ்ரீலீலா நம்ம கிளைமேக்ஸுக்கு முன்னாடி நீங்கள் அந்த ட்ரால் பண்ணுற சீன் ஒன்று, அது யாருக்குமே டைலாக் இல்லை, உங்களுக்கு மட்டும்தான் அந்த ஒரு சீனில் மேக்ஸிமம் பொட்டன்ஷியல். ஸோ சுதா மேமோட அந்த ஒர்க் அப்படிங்கிறது, ஏன்னா இது ப்ரெஷ் ஷோ முடிச்சாங்க மேம், ஃபர்ஸ்ட் ஷோ முடிஞ்சு ஃபர்ஸ்ட் ஷோ அங்கே வரதுக்கு முன்னாடி ப்ரெஷ் ஷோ முடிச்சுட்டு வந்தாங்க. ஷி கிரைடு. நான் அது பார்த்து அந்த வீடியோ பார்த்துட்டு ஒரு மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. அப்போ எவ்வளோ இன்டெப்த்தாக அவங்க இந்த ரிசர்ச் பண்ணதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் கிடைக்குது அப்படிங்கும்போது, அது அப்ரிசியேஷன் கிடைக்கிறதுன்னு ஒன்று, ப்ளஸ் அவங்களோட தியேட்டர்கள் ரிலீஸ் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 10 years நினைக்கிறேன். ஏன்னா சூரரை போட்டு வந்து ஓடிடியில் தான் வந்துச்சு. ஐ மீன் இது சொல்கிறேன், சூரரை போட்டு அதுக்கப்புறம் பாவக்கதைகள் அதுலேயுமே ஓடிடி தான். ஸோ அது ஒரு ஃபிலிம் மேக்கருக்கு அது பயங்கரமான ஒரு மூமெண்ட். நம்ம படத்தை பிக் ஸ்க்ரீனில் பார்க்குறோம், 2-3 ஹிட்டு கொடுத்த பிறகும் இவ்வளோ ஒரு கேப் இருக்குன்றது பயங்கரமான. சூரரை போட்டு பேர் மாதிரியே தான் சூறாவளி, பட் இருந்தாலும் அந்த பெயின். ஆமாம் ஆமாம் ஆமாம். ஸோ எனக்கு வந்து அவங்க கூட ஒர்க் பண்ணது பெரிய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயந்தேன், எல்லாரும் வந்து அவங்க ஸ்ட்ரிக்ட்டு ஸ்கூல் டீச்சர்லாம் ஞாபகம் வந்துச்சு எனக்கு. ஆப்வியஸாக இருக்கும். நம்ம இந்த ப்ளூ ஸ்டார் மற்ற படங்கள் பண்ணும்போது நம்ம அப்படி கனெக்ட் ஆயிரும், ஒரு மாதிரி நானா பண்ணிடலாம்ண்ணா சார், பண்ணிடலாம் சார். ஆனால் இங்கே ஒரு ஹெச்ஓடி வைப் ஒன்று இருக்கும் இல்லையா, அது நல்லா இருந்துச்சு. அண்ட் நல்லா பார்த்துக்கிட்டாங்க, நல்லா கம்ஃபர்டபுளாக ஆக்டர்ஸை பார்த்துக்கிட்டாங்க. தங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த மரியாதை எல்லாருக்கும் ப்ராப்பராக பண்ணாங்க. இட் வாஸ் கிரேட். ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். சும்மா நம்ம பக்கத்தில் நிற்கிறோம், சும்மா ஒப்பேத்திட்டு இருக்க முடியாது, அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, மாட்டிப்போம். சும்மா அப்படிலாம் பண்ண முடியாது. அதான் ஒரு சின்ன இந்த ஒரு நீங்கள் அந்த க்ரௌட்லேயே சொல்கிறீங்களா? க்ரௌட்ஸ் இல்லை, க்ரௌட்லேயே எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவாங்க. அவங்க வந்து க்ரௌடில் இருந்தாலும் அவன் சிரிக்கிறான், அந்த மூடில் இல்லைன்னா ஷீ கம்ஸ். சிவா சார் பக்கத்தில் இருந்தாலும் சரி, யார் பக்கத்தில் இருந்தாலும் சரி, பொறுமையாக வந்துட்டு சொல்லிட்டு தான் போவாங்க. சரி, அதாவது ஒரு டிவியில் நிறைய மெகா பிக்சல் இருக்கும்ல, அந்த மாதிரி எல்லா மெகா பிக்சலும் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அவங்ககிட்ட தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். அண்ட் ஆமாம், செம்ம டைரக்டர். ஐ திங்க் உங்கள் ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பண்ணதுலேயே வந்து உங்களோட கேரக்டர் தனியாக எடுத்து பார்த்தா ஹையஸ்ட்டு இந்த டைமிங்கில் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் அதிகமாக இருந்த படம் நான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுது. உங்களுக்கு எப்படி எது சொல்கிறேன்? அந்த ஸ்க்ரீன் டைமிங். ஓகே, உங்களோட கேரக்டர் எழுதின விதத்தில் ஸ்க்ரீன் டைம் வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்ததோ பராசக்தியில் அப்படிங்கிற ஃபீல் இருந்தது. பர்சனலாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா ப்ளூ ஸ்டாரில் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இது, பட் இது இன்டென்ஸு எனக்கு. அதான் அந்த 4 கேரக்டர் மெயின் கேரக்டர், அந்த மெயின் கேரக்டர் தாண்டி ஒரு கேரக்டர் எப்படி உள்ள அழுத்தம் பண்ணுது, அது எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் சிவா அவர்களோட இன்ட்ரோல இருந்து லாஸ்ட் இந்த ரயில்வே சீக்வன்ஸ் முடியறது வரைக்கும், ட்ரெயினில் ஆரம்பித்து ஸ்டேஷனில் முடியறது வரைக்கும் நோட் பண்ணி பார்த்தா நீங்கள் இருக்கிற சீன்ஸ் வந்து அவ்வளோ சீன்ஸ் மெமரபுளாக இருக்குது. இப்போ ப்ளூ ஸ்டாரில் நீங்கள் என்ன கேட்டிங்கன்னா ஒரு 3 சீன் சொல்லுவேன்.
எனக்கு அந்த நீங்கள் மேட்ச் ஆட போகிற ஸ்க்ரீனு அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த மாண்டேஜஸ்லாம் வச்சு அந்த கவிங்கன் அப்படிங்கிறது. ஆனால் நான் பர்சனலாக அதை சொல்கிறேன், எனக்கு அது பர்சனல் ஹாப்பி ஆச்சு. அந்த ஸ்க்ரீன் டைமே பார்த்தா எனக்கு பிருத்திவி பார்த்தா பராசத்தில் இந்த சீனில் பயங்கரமாக பண்ணியிருப்பாரியா அப்படிங்கிறது எனக்கு ஒன்று இருந்தது. சந்தோஷம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லை அதுதான் அந்த ஸ்க்ரீன் டைம் நான் சொல்கிறேன், நீங்கள் யோசிக்கிறேன்னு சொல்கிறீங்க, பட் இப்போ சொன்னதுக்கப்புறம் ஒரு ஃபீல் ஆகும்ல, ஆமாம்ல அப்படிங்கிற மாதிரி. ஆமா, ஆக்சுவலி நான் வந்து நான் நினச்சேங்க சரி நம்ம சின்ன போர்ஷன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நிறைய பேர் படம் பார்த்துட்டு "என்ன சின்ன போர்ஷன் சொல்கிற, படம் முழுக்க நீ வர அதான் அதுதான் உன்னோட ஆர்க் ஸ்டார்டிங்ல ஆமா. நீங்கள் சொன்னது தான் சொன்னாங்க, ஸ்டார்டிங்லேயும் இருக்குது, கிளைமேக்ஸ்லேயும் இருக்குது, எல்லா இடத்துலையும் நீ இருக்க, அதாவது முக்கியமான படத்தில் மொமெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நீ இருக்க. நாங்கள் வெரி ஹாப்பி டு ஹியர். ஓகே நைஸ், இது நல்லா இருக்கு ஒரு மாதிரி, அது நல்லா இருந்தது. ப்ளஸ் எனக்கு ஸ்கிரிப்ட்டுமே மேம் போய் ஃபர்ஸ்ட் டே ஷூட் பண்ணும்போது எனக்கு அப்போ ஸ்கிரிப்ட் தெரியாது. ஓகே அப்புறம் நான் வந்து எனக்கு வந்து பிரிச்சு இந்த மூடு இல்லை இந்த மூடு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸில் திட்டு வாங்கினாங்க பாவம். அப்புறம் வந்து எனக்கு மெயில் போட்டு ஃபுல் ஸ்கிரிப்ட் நான் படிச்சிட்டேன். ஸோ என்னெல்லாம் வரப்போகுதுன்றது எனக்கு எல்லாமே தெரியும், நான் படித்தது எல்லாமே இருக்குது. ஆமாம், படிச்சது அப்படியே இருக்கு. அப்படியே ஓகே இப்போ சிவா அவர் சொன்னார் இல்லையா ஸ்டேஜில், ஆன் ஸ்டேஜில் ஜிவிஎம் கௌதம் பண்ணியிருந்தாலாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது மாதிரி தான் இருக்குமா நரேஷன் இந்த மாதிரிலாம்? ஆக்சுவலி ரீடிங் வச்சாங்க, Okay. எனக்கும் வச்சாங்க, எனக்கு தனியாக வச்சாங்க ரீடிங். ஏன் அது மேமோட பழக்கம் நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், சூரரை போட்டுலேருந்து அது இருக்கும். ஐ திங்க் அது பண்ணால் எல்லா ஆக்டர்ஸ்க்கும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அதாவது ஒர்க் ஷாப்புன்னு இல்லை, ஆனால் அது வேற மாதிரி. கரெக்ட், ஒர்க் ஷாப் இது ரிஹர்சல் மாதிரி தான். பட் உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்றது முன்னாடியே தெரிஞ்சிடும் இல்லையா. நீங்கள் ஸ்பாட்டுக்கு போய் மற்ற ஆக்டர்ஸோட எப்படி சிங்க் ஆகுது அது ஒரு டைம் எடுக்கும். ப்ளஸ் உங்களுக்கு டயலாக்ஸ் முன்னாடியே தெரிஞ்சு நீங்கள் அதை படிக்கும் போது இப்படி படிங்க அப்படி படிங்கன்னு சொன்னால் மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆயிடுவீங்க. ஸோ அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருந்துச்சு. அப்போ அந்த ரீடிங் செஷன் பற்றி சொல்லுங்களேன், அது ஹவ் வாஸ் தட்? ஏன்னா இது இங்கே ஸ்பாட்டு எல்லாம் போட்டு ஒன்று பண்ணுவேன், காஸ்டியூம்ஸ் அந்த மூடு ஒன்று வந்துடும். மிரரில் பார்க்குறீங்க அப்படின்னாலே அந்த சோடா அப்படிங்கிறது ஏறிக்கும். நாங்கள் சோடாங்கிறது எனக்கு பதிஞ்சிருச்சு, அது நல்லா இருக்கு ஒரு மாதிரி அது. அதனால ஸோ அந்த கேரக்டரை நம்ம மிரரில் பார்த்ததுக்கப்புறம் டைலாக் மெமரைஸ் பண்ணது ஓகே, அந்த கேரக்டரை உள்வாங்கிடும். அங்கே பார்த்தா ஒன்றுமே இருக்குண்டா இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போயிட்டு உட்காந்து அப்படி பண்ணுறது. அந்த ரிஹர்சல் டைமிங் எப்படி இருந்துச்சு? ஃபர்ஸ்ட் ஒர்க் ஷாப் வந்து மேம் இருந்தாங்க, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஏடி சாந்தினின்னு சொல்லிட்டு ஒருத்தங்க, அவங்க 2 பேர் தான் இருந்தாங்க. ஸோ அவங்க ஸ்கிரிப்ட் இருந்து நான் ஜஸ்ட் ஒரு வாட்டி படித்தேன். யூ டூயிங் குட், ஓகே ஓகே ஷூட்டிங் ஸ்பாட்ல எந்த சீன் எதாவது சொல்ல முடியுமா? எல்லா சீனுமே, நான் இப்போ டாக்கியாக வர எல்லா சீனுமே, அந்த சிவா சாரோட ஒரு வீட்டுக்கு போகிற சீனாக இருக்கட்டும், அப்புறம் அந்த சோடா ஃபேக்ட்ரி உள்ள ஹிந்தி இருக்கிற அந்த விஷயமா இருக்கட்டும், அப்புறம் ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பொண்ணை திட்டுற வசனமாக இருக்கட்டும், எல்லாமே பண்ணோம். எல்லாமே பண்ணி சின்ன சின்ன மாடுலேஷன் இப்படி பண்ணிக்கோங்கன்னாங்க. அப்புறம் ஷி வாஸ் ஹாப்பி. அதுக்கப்புறம் லுக் டெஸ்ட்க்கு ஒரு வாட்டி போனோம். ஸோ லுக் டெஸ்ட்டில் அந்த மீஸெல்லாம் வந்தோன்னா மேமுக்கு என் உங்கள் லுக் சூப்பராக இருக்குது அப்படின்னாங்க. எனக்கு வந்து அப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் என்னென்னா மேக்கப் போடக்கூடாது அண்ட் வரையக்கூடாது மீஸை, அக்யூரேட்டாக நேச்சுரலாக அது. ஆமாம் தின்னா. ஸோ நான் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு அடுத்த படம் தனுஷ் சார் படம் கமிட் ஆச்சு. ஸோ அதில் லுக்கு வேறணுன்னா எனக்கு ஐயோ இப்போ இதனால இது ஒரு ப்ராப்ளமாக இருக்கக்கூடாது மைண்டில் இருந்துச்சு. பட் லக்கீலி ரெண்டுமே சார்ட் அவுட் பண்ணியாச்சு அது. ஓகே, இப்போ நீங்கள் சிவகார்த்திகேயன் அவர் வந்து இப்போது 25வது படம் அப்படிங்கனாலுமே எனக்கு அவர் பிக் பண்ணுற படங்கள் ஒன்று இருக்குது. ஏன்னா எக்ஸாம்பிள் இந்த காக்கி சட்டையே சொல்லுவோமே, அந்த மான்கரத்தை ரஜினி முருகன் போயிட்டு இருந்த டைமில் திடீர்னு காக்கி சட்டைன்னு ஃபன்னாக இருக்கும், ஆனால் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு இன்டென்ஸான ஒரு இது போய்கிட்டே இருக்கும். பிக்கிங் ஆஃப் ஸ்டோரிஸ் எக்ஸ்பெரிமெண்டலுக்குள்ள கமர்ஷியல் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட் அண்ட் பராசக்தி அதில் டு த கோர் அவ்வளோ பேர் பஞ்ச் ஆஃப் ஆர்டிஸ்ட் மெயினாக தெரியுது. பேன் இண்டியன் ஃபிலிம்ஸ் எல்லாம் ராணா சார் நடிச்சிருக்காரு, பேசில் நடிச்சிருக்காரு, அப்புறம் தனஞ்சயா அவர் நடிச்சிருக்காரு, பெரிய ஸ்டார் காஸ்ட் தான். ஆமாம், ரவி சார், ரவி மோகன் சார். 25th ஃபிலிம். ஸோ அதில் ஏன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஆக்டர் சிவகார்த்திகேயன் பற்றி பேசுறதுனா ஒரு ரெஸ்பெக்ட் ஒன்று ஆப்வியஸாக இருக்கும் அவரை பற்றி பேசும்போது. ஆனால் அதையும் தாண்டி இந்த மனுஷன் ஒரு வேறு மாதிரி ஒரு வைபியான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட்லி ஜோன் ஒன்று இருக்கும். மற்ற ஆக்டர்ஸ் அந்த ரெஸ்பெக்டோட சேர்ந்த ஒரு பெரிய மரியாதை இருக்கும். பட் ஈஸி அப்ரோச்சபிளாக இருக்கும் சிவகார்த்திகேயன் அவரோட பேசும்போது. இல்லை, எனக்கு வந்து ஒரு சிவாபுரு கிட்ட பழகும் போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆக்கிக்கிட்டார். ஸோ இனிஷியல் ஒரு 2 நாளே செட் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் அரட்டை அடிக்கிறது, ஜாலியாக பேசிகிட்டு இருந்தோம். சிவா சார் பற்றி சொன்னோன்னா அவரோட வளர்ச்சி இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய பேருக்கு பயங்கர இன்ஸ்பைரிங்காக இருக்குது. எப்படி ஒரு ஆங்கராக இருந்து அங்கேருந்து இந்த பொசிஷன் இன்றைக்கி இருக்கிற ஒரு ஹைட்டுக்கு வந்து எனி யங்ஸ்டர் ஹூஸ் வாட்சிங் சரி நம்ம ஒரு நாள் வந்துருவோண்டா அப்படின்னு சொல்லிட்டு தெம்பு ஊட்டுற ஒரு ஆள்னா சிவா சாரை சொல்லலாம். இல்லை இப்போ இந்த மாதிரி நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சில இன்டர்வியூஸ் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சிவகார்த்திகேயன் அவர்களும் சரி, சேதனாவும் மென்ஷன் பண்ணி ஒரு சில இடங்களில் சொல்லியிருக்கீங்க. ஒரு சில கமெண்ட்ஸ் நான் படிச்சிருக்கேன். அதாவது ஒரு சிலருக்கு தான் வந்து இந்த ஒரு ஹேபிட் இருக்கும், இந்த ஒரு பழக்கம் இருக்கும். அது வந்து அதுக்கு இந்த ஃபேமிலி ஜீனாக வந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. அது என்னென்னா இப்போ கீழே இருந்து அந்த சப்போர்ட் இல்லாமல் வளர்ந்த ஒரு ஆக்டரோட ஒரு மகனாக வந்து பாராட்டுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இது பிக் பண்ணி பண்ணுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அந்த விதத்தில் இவர் நல்லா இருக்கு. அந்த கமெண்ட் கூட நான் பார்த்தேன், நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறேன். என்ன சொல்லியிருந்தாரு? அது என்னன்னா இப்போ வந்து சிவகார்த்திகேயன் மாதிரியான ஒரு நடிகர் வந்து எந்த சப்போர்ட்டுமே இல்லாமல் வந்தவர். பட் பிருத்விக்கு பாண்டியராஜன் சாரோட ஒரு மகன் அப்படிங்கிற ஒரு அடையாளம் இருக்கு. ஆனால்
இவரை பத்தி பிரைஸ் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கியா, செம்ம ஹெல்த்தியா இருக்கியா அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. ஸோ எனக்கு ஹானஸ்டா ஆ. வெரி ஹாப்பி சீயிங். அதான் சொல்றேனே, ஒரு மோட்டிவேஷன் தான் எல்லாருக்குமே. எனக்குமே ஒரு ஆக்டரா இருக்கும்போது ஓகே இவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் வந்துடலாம். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் வச்சு யாருமே எடை போட முடியாது. டைம் வில் சேஞ்ச். ஸோ அது பயங்கர இன்ஸ்பைரிங் தான். நைஸ். இப்போ அந்த இன்டென்ஸான சீக்வன்ஸ் படமே ஃபுல்லாக இன்டென்ஸ் தான். அந்த டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் போகும்போது அதோட அது அழுத்தம் அப்படிங்கிறது அது பெரிய அழுத்தம். சூப்பரா இருந்துச்சு. எனக்கு அந்த இன்டென்ஸை பற்றி சொல்லுங்க, படத்தோட வந்து கான்செப்ட். மேம் வந்து ஆக்சுவலி கிளைமேக்ஸ் வந்து பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணோம். பொள்ளாச்சியில் வந்து ஷூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் இவங்க ஸ்ரீலீலா பற்றி சொல்லணும். Yeah. எனக்கு வந்து அவங்களோட பெரிய ஃபேன், டான்ஸுக்கு பெரிய ஃபேன். ஸோ அவங்களோட சாங்ஸ், தெலுங்கு சாங்ஸ் எல்லாமே ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி குறிச்சு பார்த்து. ஆமாம், அதுலேருந்து அந்த ரவிதேஜா சாரோட எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். சிந்தாக்கா. ஆமாம், ஜிந்தாக் அந்த சாங். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது அவங்க வந்து ஷீ இஸ் வெரி ஸ்வீட், செம ஆக்டர். ஏன்னா டான்ஸ் தான் எல்லாருமே தெரியும். இந்த படத்தில் அவங்க பயங்கர எஃபோர்ட் பர்ஃபார்மர் நடிச்சிருக்காங்க. ஏன்னா வேற லாங்குவேஜ், அவங்க நம்ம ஊருக்கு வந்து அது எனக்கு ஆச்சரியம். நம்ம லாங்குவேஜ் பேசுறது ஒண்ணு, ஆனா அந்த அரசியலை உள்வாங்கிட்டு அது பேசுறது கரெக்ட். ப்ளஸ் செம ஹார்ட் ஒர்க்கிங் கேர்ள். அவங்க வந்து காலையில் எக்ஸாம் எழுதிட்டு திருப்பி இங்கே போயிட்டு திருப்பி அப்பெல்லாம் ஸோ பயங்கர மல்டி டாஸ்கிங் கேர்ள். ஸோ அவங்களோட ஒர்க் பண்ணுறது ரொம்ப இட் வாஸ் மறக்கவே முடியாத ஒரு இது. ஒரு டவர் மேலே போய் அந்த ஃபயரோட 4 செருமோ ப்ரெஃபரெல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க எனக்கு வந்து அந்த அந்த ஒரு எமோஷன் கொடுக்கணும். அவங்களுக்கு நிறைய டயலாக்ஸ் இருந்துச்சு, டாக்கியாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு பொள்ளாச்சியில் ஷூட் பண்ணும்போது. மேம் வந்து மேலே வர முடியாது எல்லாரும். ஸோ கீழேருந்தே மைக்கில் வந்து சொல்லிகிட்டே இருக்கிறது நம்ம உள்வாங்கிட்டே இருக்கணும். மேம் வந்து ஏதோ ஒன்று பண்ணா, இப்போ ஒன்று பண்ணீங்களே அது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு. ஐ வாண்ட் திஸ் எக்ஸ்பிரஷன் இஸ் லைக் சூர்யா, வாட் சூர்யா டிட் இன் சூரியரே புட் த இன்ட்ரோல் பிளாக்னா கீப் தட் இன் மைண்ட் அப்படின்னு. ஆமாம். ஸோ இட் வாஸ் நைஸ். பிடிச்ச டைரக்டர் கூட எப்படி ஒர்க் பண்ணுறது அது பயங்கரமான ஒரு ஃபீலிங். ஓகே. அந்த கிளைமேக்ஸில் நான் ஒன்று சொன்னேன். இப்போ சிவகார்த்திகேயன் அவர்கள் எல்லா ஒரு லாங்குவேஜாக பண்ணிட்டு இருக்கும்போது அவரோட பர்ஃபார்மன்ஸ் ஒன்று பீக்கில் ஒன்று இருக்கும். ஸோ ஃபன்னாக பார்த்துருப்போம், ஃபன்னாக நம்ம கூட பழகி ஒன்று பார்த்துருப்போம். பட் அந்த எமோஷனல் இன்டென்ஸான பர்ஃபார்மன்ஸ் வந்து லைவாக நின்று பார்க்கும்போது ஹவ் இஸ் தட் சிவகார்த்திகேயன் அவர்கள் பொறுத்தவரை அவர் எப்படி ஃபர்ஸ்ட் அந்த இதை உருவாங்குவார்? அந்த இன்டென்ஸான சீன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான இல்லை அவர் உங்களுக்குள்ளேயே நான் கேட்குறேன். எங்களுக்குள்ளேன்னா இப்போ மேம் ஒன்று சொல்லிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரி மூணுனோடனே சரி நான் சும்மா உட்கார வேணாம், இப்போ உட்கார வேணாம், இப்படி உட்காரலாம், இப்படி உட்காரலாம், இப்படி உட்கார நான் ஒன்று பண்ணுவேன். ஓ நீங்கள் இது பண்ணுறீங்களா, நான் இதே பண்ணலாம்னு நினச்சேன், சரி நான் மாற்றிக்கிறேன். அவரு ஓகே. ஆமாம். ஸோ இந்த மாதிரி அண்ட் ஒரு இடத்துல ஒரு சீனில் வீட்டில் சாப்பிடுவோம். ஆமாம். வீட்டில் சாப்பிட்ற சீன் டக்குன்னு அவர் ஆளை காணும். என்னன்னு பார்த்தா புஷ்அப் எத்துன்னு இருக்காரு. ஸோ பனியன் தெரிஞ்சாலே அந்த ஒரு சின்ன மூமெண்ட் தான். ஸோ அதுக்கு ஒரு ஆக்டராக நம்மள எல்லாரும் பார்க்குறாங்கன்னு சொல்லி டப்புன்னு ஒரு ஆள் கட் பண்ணால் கட்டில் கீழே புஷ்அப் எடுத்துகிட்டு வராரு. ஸோ அந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் செம நுவான்சஸ்லாம் பயங்கரமாக எடுத்து பண்ணுவார். ஓகே. நீங்கள் பர்சனலாக சொல்லுங்கள், உங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க ஒரு இன்டென்ஸான சீன் சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மில்லு சீனை ஸ்ரீலீலா அவங்கள வந்து அந்த கொஞ்சம் அந்த மட்டம் தட்டி பேசுகிற மாதிரி என்ன அவனை நோண்டிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரியான சீனுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறப்ப சொல்லிட்டு போயிடுவாங்க ஒரு லென்த்தி டைலாக். அது ப்ரிப்பரேஷன்ஸ் ஆல்ரெடி இருக்குது, நம்ம ஆல்ரெடி ட்ரைனிங் பண்ணியிருக்கோம் ஒன்று. பட் இருந்தாலும் நம்ம ஓரளவுக்கு ஒரு 4-5 பேரோட பண்ணியிருப்போன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே பார்த்தா அத்தனை ஹோல் க்ரௌடு. ஆமாம், அவ்வளோ பேர். அது நல்லாயிருக்கும். அதில் ஆக்சுவலி 2-3 டைலாக் சென்சாரில் வரல, மியூட் ஆயிரும். சென்சாரில் வரல, மேபி அன்கட்ல பார்த்து. ஆமாம், அன்கட்ல அது இன்னும் லென்த்தாக வரும் டைலாக். ஸோ அது நல்லா இருந்துச்சு. எனக்கு அது பண்ணி முடிச்சோடனே 2-3 பேர் பக்கத்தில் இருக்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங்லாம் வந்து நல்லா இருந்துச்சு நீங்கள் பண்ணது அப்படின்னாங்க. ஸோ அந்த டைலாகே ரொம்ப இன்டென்ஸான டைலாகு. அதுக்கப்புறம் அவங்க பவுன்ஸ் பேக் பண்ணுறதுமே நல்லா இருந்துச்சு படத்தில் தேட்டரில் பார்க்கும்போது. அந்த மிரட்டுறது தெலுங்குல பேசுவாங்க, எனக்கு ஒன்றும் புரியாது, அந்த இடம் நல்லா இருந்துச்சு. எல்லா லாங்குவேஜும் கெட்ட வார்த்தை பேசிட்டு போவாங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்து முடிச்சதுக்கப்புறம் சூப்பராக இருந்துச்சு. நான் காசியில் பார்த்தேன், 4 o'clock ஷோ பார்த்தேன். ஃப்ரெண்ட்ஸோட ஃபுல் கேங்கோட போய் பார்த்தேன். அந்த பசங்க எல்லாரும் வந்திருந்தாங்க, போத் சின்ன கேங், சிவா கேங் எல்லாம் வந்தாங்க. செமையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸ். நான் எதிர்பார்க்காத சில இடங்கள்லாம் இப்போ நீங்கள் சொன்ன விஷயம்லாம் எல்லாரும் மென்ஷன் பண்ணி சொன்னாங்க. நல்லா இருந்துச்சு. நான் என்னடா நீ சின்ன கேரக்டர்னு சொன்னால் படம் முழுக்க வர அப்படின்னாங்க. உங்களுக்கு ஏன் சின்ன கேரக்டர் சொல்றீங்க? இல்லை ஒருவேளை நம்ம இப்படி சொல்லி யூ நெவர் நோ அப்படின்ட்டு. நான் எப்பவுமே எக்ஸ்பெக்டேஷன் கொஞ்சம் லோவாக தான் வச்சுப்பேன். நடந்தா சந்தோஷம் அப்படின்னு தான். ஸோ ஃபீல்ஸ் வெரி. வீட்டில் சொல்லும் போதுமே சொல்லும் போது சின்ன கேரக்டர். ஆமாம் நான் சொல்லுவேன். எனக்கு அந்த டைரக்டர் கூட ஒர்க் பண்ணணும், அவ்வளோதான், வேற எந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. படம் ஒர்க் அவுட் ஆச்சுன்னா சூப்பர், வெரி ஹாப்பி. இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே. பார்த்துட்டாரா சார் படம்? அப்பா இன்னும் பார்க்கல, பார்த்துருவாரு, கொஞ்சம் பிஸியாக இருக்காரு. ஓகே.
டான் பிக்சர்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயன் நடிப்பில் பராசக்தி உலகமெங்கும் வெற்றி நடை போடுகிறது. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.